அன்புக்குரியவர்களே, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் இன்றைய உலகில் திரு அவை என்ற ஏட்டின் தொடர்ச்சியாக 39வது எண் புதிய மண்ணகமும் புதிய விண்ணகமும் என்ற கருத்தை பற்றி பார்க்கலாம். இது கிறிஸ்தவ இறையியலில் ஒரு முக்கியமான நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. இந்த பகுதி மனித வரலாற்றின் நிறைவு மற்றும் கடவுளின் திட்டத்தின் நிறைவு பற்றி பேசுகிறது. நாம் செய்கின்ற நற்செயல்பாடுகளின் விளைவாக நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு மோட்சம் கிடைக்கும், விண்ணகத்திற்கு போவோம் என்பதே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருப்பது. அது உண்மைதானா? மோட்சம், விண்ணகம் என்பது என்ன? இதற்குரிய பதில் எண் 39 உள்ளது. விண்ணகம் என்பது நாம் வாழும் உலகமே. அது பாவத்தின் விளைவிலிருந்து உருமாற்றம் பெறும்போது அது விண்ணகம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் வாழும் உலகம் கடவுளின் திட்டப்படி இல்லை. காரணம், இந்த உலகத்தை உருமாற்ற வேண்டிய மனிதர்கள் அதற்குரிய வழியில், கடவுள் காட்டியுள்ள வழியில் உலகை உருமாற்ற முன்வரவில்லை. அதனால் உலகம் உருக்குலைந்து இருக்கிறது. கடவுளின் திட்டப்படி உலகத்தை உருமாற்றும் போது படிப்படியாக உலகம் விண்ணகமாக மாறும். இந்த உலகத்தை விண்ணகமாக, மோட்சமாக உருமாற்றுவது மனித குலத்தின் கையில் இருக்கிறது. அது எப்போது நிகழும் என்று சொல்ல முடியவில்லை. மனிதர்கள் இணைந்து வரும்போது அது நிகழும். அதனால் உலகத்தை மனிதர்கள் வாழும் வீடாக மாற்றும் வகையில் மனிதர்கள் மனமாற்றம் பெற வேண்டும். அதை செய்யும் குடும்பமாக வேண்டும். மனித மாற்றம், சமூக மாற்றம் போன்றவையே முக்கியமானவை. மனித இனம் மனமாற்றம் பெறும் என்றும் அதன் விளைவாக உலகம் உருமாற்றம் பெறும் போன்ற நம்பிக்கையை இந்த ஏடு வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட உலகத்தின் உருமாற்றமே இயேசுவின் 2ஆம் வருகை நாள் என்பதையும் இந்த வாசகம் தெளிவுபடுத்துகிறது. உலகத்தை உருமாற்றுவதற்காக செய்யப்படும் சிறு சிறு செயல்களும் வீண் போகா. அவை உரிய பயனை விளைவிக்கும். இதில் அதிகம் முதலீடு செய்யும்போது இந்த உலகம் புதிய வானகமும் புதிய வையகமாக, விண்ணகமாக உருமாற்றம் பெறும். நமது இயக்கங்கள் எல்லாம் நிறைவுறும். நமது வழிபாட்டு மற்றும் பக்தி செயல்கள் அனைத்தும் உலகத்தின் உருமாற்றம் சார்ந்தவையாக இருக்க வேண்டும் என்றும் இந்த எண் 39வது எண் தெளிவுபடுத்துகிறது. உலகத்தை உருமாற்றும் பணியை செய்கிறவர்களே நாம் பொதுநிலையினர் என்கிறோம். கிறிஸ்துவின் பணியை, திரு அவையின் பணியை செய்கிறவர்கள் உலக பணியில் ஈடுபட்டிருக்கும் பொதுநிலையினர் ஆவர். அவர்களே முதன்மையானவர்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே பணியாளர்கள் இருக்கிறார்கள். இந்த சிறப்பை பொதுநிலையினர் உணர வேண்டும். உலகிலும் திரு அவையிலும் அக்கறை கொண்ட பொதுநிலையினர் உலக பணி செய்பவர்களாக இருக்க வேண்டும். நன்றி.